குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து அரசுமுறை பயணமாக உக்ரைன் நாட்டுக்கு வந்து சென்றிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அதிபரான செலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு 4 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. அது எந்தெந்த துறை சார்ந்த ஒப்பந்தங்கள்னு பார்த்தீங்கன்னா, மனிதாபிமான உதவி, வேளாண்மை, உணவு தொழில், மருந்து தயாரிப்பு, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஒப்பந்தங்கள் வந்து இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். அதாவது ஆகஸ்ட் 24, 25 2 நாட்கள் வந்து பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடக்க போகுது. அதாவது தமிழ்கடவுள் முருகபெருமானினுடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமாக தான் இந்த அனைத்துலக முத்தமிழ் மாநாடு வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நம்மளுடைய தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் அப்படின்ற புத்தகத்தை இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்க கலைவாணர் அரங்கத்தில் வந்து வெளியிட போகிறாங்க. அதை வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இன்னையோட குறளை வந்து நம்ம வாசிப்போம். இந்த குறள் வந்து வினை செயல் வகை என்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செயல்களை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல்களை என்ன பண்ணணும்னா காலம் தாழ்த்தி பொறுமையாக தான் செய்யணும். காலம் தாழ்த்தாமல் விரைவாக முடிக்கக்கூடிய செயல்களை விரைவாக வந்து செய்து முடிக்க வேண்டும். அதாவது பொறுமையாக செய்யக்கூடிய செயல்களை பொறுமையாகவும் விரைந்து முடிக்கக்கூடிய செயல்களை விரைவாகவும் செய்து முடிக்க வேண்டும். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் விரைந்து வெளியிடப்படும். தலைவராக பொறுப்பேற்ற எஸ்கே பிரபாகர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய புதிய தலைவராக வந்து எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பொறுப்பேற்று கொண்டிருப்பார். இவர் இதற்கு முன்னாடி வருவாய் நிர்வாக ஆணையத்தினுடைய ஆணையராக வந்து இருந்திருப்பார். புதுசாக வந்து இப்போது டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வு முடிவுகள் இனிமேல் வந்து லேட்டாக வெளியிடாமல் விரைந்து வெளியிடுறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே வந்து எடுக்கப்படும். அது மாதிரி ஆனுவல் பிளானர்ஸுமே வந்து சீக்கிரமாக வெளியிடப்படும் சொல்கிறாங்க. இது ஒரு நம்மளுக்கு நல்ல விஷயம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட் ரத்து வங்கதேச அரசு உத்தரவு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தில் வந்து மாணவர்களுடைய போராட்டம் காரணமாக அங்கே இருக்கிற அங்கே வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இடைக்கால அரசு வந்து முகமது யூனுஸ் தலைமையில் வந்து அமைச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த இடைக்கால அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா, முன்னாள் பிரதமருடைய ஆலோசகர்கள், முன்னாள் அமைச்சரவை உறுப்பினர்கள், அவங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்களுடைய ராஜாங்க பாஸ்போர்ட், சரிங்களா, ராஜாங்க பாஸ்போர்ட்டை வந்து ரத்து செஞ்சுட்டு வேணும்னா அவங்க சாதாரண குடிமக்கள் மாதிரி யூஸ் பண்ணுற அந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜாங்க கடவு சீட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாங்க கடவு சீட்டு வந்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து விசா இல்லாமல் 45 நாட்கள் வரைக்கும் இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஹசீனா அவர்கள் வந்து 18 நாட்கள் வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருக்காங்கன்றது இதில் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். முதல் விண்வெளி தினம் சந்திராயன் 3 ஆய்வு தரவுகளை வெளியிட்டது இஸ்ரோ. என்னன்னா, ஆகஸ்ட் 23 தான் போன வருஷம் வந்து நம்மளுடைய சந்திராயன் 3 விண்கலம் வந்து நிலவினுடைய தென் துருவத்தில் வந்து விக்ரம் லேண்டர் வந்து லேண்ட் ஆச்சு இல்லைங்களா? அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஆகஸ்ட் 23ன்றது விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா முதல் விண்வெளி தினம் வந்து நேற்று வந்து கொண்டாடப்பட்டது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளி அறிவியல் தரவு மையத்தினுடைய பிரதான் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு சந்திராயன் 3 விண்கலத்தினுடைய எல்லா டீட்டெயில்ஸை பற்றி வந்து பொது வெளியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.